பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. புகுத்த விரும்புகிறேன். மனு தர்மத்துக்கு மாறாததாயின் மந்திரிக்கு தடையில்லை. சந்தோஷம். பொருத்தமானதாய் பழமையை கழித்து புதுமையை புகுத்தல் ஒரு பெருமை. வியாபாரம். வியாபாரமா? அகோரவம். அகௌரவம். அரசாங்கம் வியாபாரத்தில் ஈடுபடுவதா? அல்ல, அயல் நாடுகளுடன் அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம். அப்படியாயின் சரி. கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கம் அடைந்தேன். ஆட்சேபனை இல்லை. பொருளாதாரம் பொங்கினால் போதும். என் அருமை குமாரர்களே அதை ஆரம்பிப்பார்கள். தந்தையே, தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது. ஆனால் புதுமை அல்ல, மறைந்து போன பழமை. தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக பல வகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு. நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம், வெற்றி காணுவோம், தங்கள் கனவை நனவாக்குவோம். பட்டத்துக்குரியவன் நான். இந்த திட்டத்தில் ஈடுபட இயலாது. இருவருமே சென்று. ஏன், சுந்தராங்கதன் ஒருவனே போதும். ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் உண்டு கழித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையினின்றும் அகல வேண்டும். உழைக்க ஒருவன், உண்ண பலர். அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது. போதுமான சேவை செய்து வறுமை அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன். தந்தையே, முடியை பற்றி முடிவில் யோசிப்போம். முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம். நான் சித்தம். கட்டளைக்கு காத்திருக்கிறேன். நாளை மூவரும் புறப்பட வேண்டும். வணக்கம். அண்ணா. தம்பி. அண்ணா. தம்பி. பரதனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்தால் தாய், சுந்தரனுக்கு பட்டம் கட்ட சூழ்ச்சி செய்கிறார் தந்தை. நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம். ஆக்கியவன் என்ன? அண்ணா. தம்பி. நீங்கள் நினைக்க வேண்டும், அதை நான் செய்து முடிக்க வேண்டும். அப்படியா? என்ன செய்வோம்? சீக்கிரம் சொல். முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். கொண்டு வா முள்ள. சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றேன். நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம். சொன்னபடியில் 2 நாள் தங்கிவிட்டு போகலாமே? முடியாது. நாங்கள் ஏன் உன் மாமனார் வீட்டுக்கு வர வேண்டும்? அழையாத வீட்டிற்கு நுழையும் சம்பந்தி நாங்கள் அல்ல. எங்கள் இஷ்டம் போல் போவோம். வேண்டாம், போகலாம். கோபம் மிக பியாரி. தோஷி விஷயம் தெரிஞ்சு போச்சு சொன்னா நம்ம தில் லடக் லடக் அடிச்சுட்டான். அப்படியா? நான் கூட பயந்தே போயிட்டேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பாடு இது என்னங்க? பச்சான்னு சொல்லி கூப்பிட்டீங்களேன்னு நினைச்சு ஓடியாந்தேன். அது அச்சான்னு சொல்லி விரட்டிட்டீங்க. இப்ப அச்சான்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னு நினைச்சு பேசாம இருந்தேன். பச்சான்னு சொல்றீங்க. அச்சா அச்சா. என்ன பழையபடி அச்சாவா? பாருங்க, இனிமே என் பேரை சொல்லி தம்பி லட்சுமணா அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அச்சா பச்சா. திருக்கோடன் மதிவாணனை மறப்பேனா? அதனால்தான் 7-8 மாதங்களாக எட்டி கூட பார்க்கவில்லை. அப்படி நினைக்காதே தோழா. அரசாங்க அலுவல்களை நீதான் சுமந்து கொண்டிருந்தாயா? ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் என்பதை நிரூபித்து காட்டுகிறாயே நண்பா. இது தேவையா? உண்மையிலேயே பொருளாதார அபிவிருத்திக்கானவைகளை புரிந்து கொள்ளவே புறப்பட்டேன். அப்படியானால் எது? இதில் கூட கள்ளத்தனமா? சரியான கைகாரிகள் தான் நீங்கள். நீ எதற்காக இங்கு வந்தாய்? நீ எதற்காக இங்கு வந்தாய்? இருமாப்புக்காரி, உங்கள் கள்ளக்காதலை நிறைவேற்றுவதற்கு செய்த குள்ள நரி தந்திரமா இது? குல துரோகி. பார்த்தாயா, இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னேன், கேட்டாயா? நீங்கள் நினைப்பது தவறு. விளையாட்டாக செய்ததை விபரீதமாக எண்ணி விடாதீர்கள் அப்பா. விளையாட்டு? காதல் விளையாட்டு தானே? காதகி. காளி தேவியின் மேல் ஆணை, நாங்கள் காதல் விளையாட்டுக்கு வரவில்லை அப்பா. ஆம் மகாராஜா, நாங்கள் கள்ளக்காதல் நடத்துவதாயிருந்தால் காவலர்களை ஏன் அழைத்து வர வேண்டும்? இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டிய அவசியம்? தட்டாம்பிள்ளையின் கொட்டத்தை அடக்கவே இந்நாடகத்தை தயாரித்தேன் அப்பா.
எங்கள் இருவரையும் மணக்காவிட்டால் இறந்து விடுவதாக கூறினார். அவர் சரியான புத்தி போட்டுத்தான் இந்த சதி செய்தோம் மகாராஜா. அப்படியா விஷயம்? நான் கூட தவறாக எண்ணிவிட்டேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன்தான் மகாராஜா. அப்படியானால் நிஜ பைத்தியம் இல்லையா இவன்? எதற்காக இப்படி நடித்தாய்? எந்த காரியத்துக்கும் காரணமில்லாமலா இருக்கும்? என்ன காரணம் சொல்லிவிடு. சொல்லித்தான் ஆக வேண்டுமா? அற்பனே, அனாவசியமாக பேசாதே. உண்மையை சொல். நீ யார்? உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர். என்ன நடிகனா? நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே. என்னடா உளறுகிறாய்? ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா? உண்மையைத்தானே சொன்னேன். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள். தெரியுமடா திமிரு பிடித்தவனே, சமர்த்தாக பேசி தப்பிக்கவா நினைக்கிறாய்? நீ இத்தனை நாள் ஏமாற்றி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா? அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே. உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்று இல்லை. பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா. இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஏறக்குறைய தெரியும் மகாராஜா. தெரிந்திருந்துமா திகில் இல்லாமல் பேசுகிறார்? சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி. வேதாந்தி போல் பேசினால் விட்டு விடுவேன் என்றால் நினைக்கிறாய்? உண்மையை சொல்கிறாயா, உயிரிழக்கப் போகிறாயா? வேண்டாம் அப்பா. மூடுவாய். ஏன் இந்த பிடிவாதம்? தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு, மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பதா? அதுதானே உங்களால் முடியாது. முடியாதா? நிச்சயமாக முடியாது. நான் நாடோடியாக திரிந்த நான், மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன், சுந்தரபுரி இளவரசன் சுந்தராங்கதன். இளவரசர் சுந்தராங்கதனா? ஏற்கனவே ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா? இவனை கைது செய்து இப்பொழுதே சொர்ணபுரி அரண்மனைக்கு அனுப்பிவிடுங்கள். வேண்டாம் அப்பா, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? அரசாங்கத்தையே அவமதிக்கும் முறையில் அப்பாவி போல் நடித்த அகந்தைக்காரனை மன்னிப்பதா? அது மட்டும் நடக்காது. அதற்கு சட்டமும் இடம் கொடுக்காது. சட்டமும் திட்டமும் நம்மால் வகுக்கப்பட்டதானே. நீங்கள் மனது வைத்தா மாற்றி அமைக்க முடியாதா அப்பா? என்ன சொன்னாய்? அறிவு கட்டவளே, எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறாய். எங்கிருந்தோ வந்தவர்தான், ஆனால் எனக்காகவே பிறந்தவர். அவரை பார்த்த அன்றைக்கே மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா. அப்படியா? மல்லிகா, எல்லோரும் சேர்ந்து இந்த அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இந்த வகையில் நான் இருதலைக்குள்ளி எறும்பு. அப்பா, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும். உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்தாவது அவரை மன்னித்து விடுங்கள். இல்லையே என் உள்ளம் கொலையிட்டம். அறிமுகம் இல்லாத ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த தண்டனை. கொண்டு வாங்க இவனை. அப்பா அப்பா அப்பா. அட கடவுளே, நீ உயிரோட தான் இருக்கியா? வெண்ணை திரண்டு வரும்போது தாழிய உடைச்சிட்டானே தத்திரம் பிடிச்ச அப்ப. இது தகுமா? இது முறையா? இது தர்மம் தானா? அட சண்டாள பாவி, எனக்கு அப்பனா நீ? அகாலத்துல உசுறு வாங்குற அநியாயம் எமனா வந்து வாச்சி. அட ஏன் தம்பி புலம்புற? வா போகலாம். எங்கய்யா கூப்பிடுறீங்க? எங்கய்யா? கல்யாண மேடைக்கு. கல்யாணமா? எனக்கா? உண்மையாகவா? உண்மையாகத்தான். அங்க எல்லாம் தயாரா இருக்கு. மாப்பிளைய கூட்டிட்டு வர சொன்னாரு மகாராஜா. அவர்லாம் மனுஷன். உண்மையான காதலுக்கு அழிவில்லைன்னு தெரியாமலா சொல்றாங்க. அடே அயோத்தி அப்பனே, இரு, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உடனே ராஜாவாக போறேன். அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் கவனிக்கிறேன். வாங்க வாங்க. அப்பா அப்பா. மாதவி, என்ன பிடிவாதம்? நீங்கள் அவரை கைது செய்து சொர்ணபுரிக்கு கொண்டு செல்லத்தான் வேண்டுமா அப்பா? என்ன கேள்வி இது? சொர்ணபுரி அரசனுக்கு நாம் கப்பம் கட்டுகிறோம் என்பதை மறந்து விட்டாயா? அவனை மறந்து விடு. அப்பா, மனதால் வரித்து விட்டேன் அவரை. அப்புறம் மறப்பது சாத்தியமா? போயும் போயும் ஒரு குற்றவாளியிடமா பிரேமை வைப்பது? குற்றவாளி என்று நாம் திட்டமாக சொல்ல முடியுமா அப்பா? விசாரணையும் போது வெட்ட வெளிச்சமாகிவிடும் அவன் வேஷம். அங்கொரு வேளை அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார். அவரை மணப்பதில் உங்களுக்கு தடையேதும் இருக்காதே? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா. உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும். சரி சரி, வா. இந்த சுவர்ணபுரி மகாராஜனை கொன்று
நாட்டை கவர சதி செய்தது முதல் குற்றச்சாட்டு. சதிக்கு உடந்தையாக இருக்க மறுத்த மனைவியை கொல்ல முயன்றது இரண்டாவது குற்றச்சாட்டு. இதற்கு நீர் என்ன சொல்கிறீர்? இந்த குற்றச்சாட்டுக்களை நான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன். மாப்பிள்ளை மாமனார் நாட்டை கவர காரணம் நாடற்ற நாடோடியா, இல்லை வீடற்ற வெறும் பரதேசியானார்? எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஓர் நாடு வேண்டுமென்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும். சிறுநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே? உமது மாரிச்சவாதம் இங்கு யாரை மயக்காது. தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது? நாடு பிடிக்க சேனை ஏது? சேனை திரட்ட செல்வம் ஏது? சேர்ந்து சதி செய்ய இன்னொரு சீர்கெட்ட மூளை ஏது? அதனால் மதிக்கட்டீர், சதிக்கு சதியிடமே சகாயம் தேடினீர் என்று நான் சொல்லுகிறேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதர் இப்படி அறிவான். தந்தை மட்டுமல்ல, கூட பிறந்த தங்கையும் விருத்து தள்ளினாலே உண்மை. காரணம் அது என் சொந்த விஷயம். நீர் என் அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்தது, பைத்தியமாக நடித்தது, அவைகளும் சொந்த விஷயங்கள் தானோ? ஆம். மங்களபுரியில் ஏன் அஞ்ஞான வாசம் செய்தாய்? அதற்கு பதில் சொல் போதும். அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே. வெளியிட முடியாத ரகசியமோ? இல்லை, வெட்கக்கேடு. யாருக்கு? உமக்கு, எனக்கு, இந்த நாட்டிற்கு. உன்மத்தம் பிடித்தவனே, என்ன உணர்கிறாய்? மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார்மீதுதானே விழும் என்று பார்த்தேன். இப்போது வெட்கக்கேடானாலும் வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள். கேளும் சொல்லுகிறேன். மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள். பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினார். தன் மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் அண்ணாக்கி விட்டார். என்ன நெஞ்செழுத்தம்! எல்லை மீறியை இவனை இப்பொழுதே வெட்டி எறிகிறேன். பொறுமை மகாராஜா, கற்பு கட்டவள் உமது மனைவி என்றீரே, அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை? இந்த ஆபாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன்? இதற்கு சாட்சியங்கள்? முதல் சாட்சி எனது தோழன் மதிவாணன், அவன் இங்கு இல்லை. இரண்டாவது சாட்சி தெய்வம், அது இங்கு வராது. மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள். ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அவாண்டத்தை யார்தான் நம்ப முடியும்? சந்தர்ப்பத்தின் சதியாலும் சூழ்நிலையின் சூதாலும் சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் மெய்யும் பொய்யாக வேண்டியதுதானா? சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள். மரம் நீக்கி அறம் காப்பவன் என்றோ மன்னன். இருளில் ஒளிகாணும் இந்தியாலம் எனக்கு தெரியாதே. பொற்கொல்லன் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் வடிகளை கொண்ட பொறுப்பற்ற பாண்டியன் தானோ நீரும்? செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சார பட்டம் சூட்டும் ஜெகப்புரட்டம், சரித்திரம் கண்டிராத சதிகாரம். சபையோர்களே, சொல்லுங்கள், இவன் குற்றவாளியா இல்லையா? அவர்கள் குற்றவாளிதான். ஐதேந்த குற்றவாளி. எதற்கு வஞ்சாத எத்தன்? இவன் குற்றவாளியா தான். குற்றவாளி? நான் குற்றவாளி? நாகம் கக்கிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு? மனித சதையை ருச்சி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை? நீதியை சீர்குலைப்பதற்கா சிங்காதனம்? சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல்? தர்மத்தை தலைக்குரிய வைப்பதற்கா தலைமுடி? உண்மையை ஒருப்பதற்கா உடைவாள்? நீதி சின்னங்களை பின்னப்படுத்த துணிந்துவிட்ட அநீதிமானே, உன்னைத்தான் கேட்கிறேன். இது ஒரு நீதிமன்றமா? தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே, உன்னைத்தான் கேட்கிறேன். நீ ஒரு வேந்தனா? சண்டாள சதிகாரிக்கு சாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு வடமைக்கு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே, உங்களைத்தான் கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் மந்திரிகளா? அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட, அறிவத்தோர் ஒத்தூத, தாழ்ந்தோர் தாளம் போட புதராடும் செல்வ சீமான்களே, உங்களைத்தான் கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா? நியாய நியாயங்களை நிறுத்து பார்ப்பதல்லவா நீதி? வேந்தன் கடமை, அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம்? இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு? அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது? கபடத்திற்கு கட்டியம், அகந்தை காலவட்டம், பகல் வேஷத்திற்கு பாராட்டு, சத்தியத்திற்கு சாவும் அணி அடியுங்கள். அற்பர்களே, நன்றாக அடியுங்கள். அபராதமே செய்தறியாத ஒருவனின் ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள். நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நர்த்தனம் ஆடுங்கள். பாவமற்ற ஒரு பரிசுத்தமானின் ரத்தத்தால் பத்ரகாளி பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நடக்கட்டும் உங்கள் ஆசை வேலை. மகிழட்டும் மன்னன், மண்ணில் உருளும் என் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னனின் மகள். தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூற்றை? போதும், நிறுத்து. ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று மனைவி மீதும் பைசாட்டி துடுக்கான பேச்சாலும் துணிகரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாற்ற முயன்ற இந்த மானங்கட்டவனை மலை உச்சியில் இருந்து தலைகீழா உருட்டி தள்ளிவிடுங்கள். பொறுங்கள் மகாராஜா, பொறுங்கள். பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க, பழத்தோட்டத்திற்கு உடையவனை தண்டிப்பது நிரபராதி இளவரசர். அரே பகவான், சட்டா ஹோ கயா? நம்மகராம் சேட், பிரேமதாசத்தின் கதாநாயகன். महाराज नमस्ते महाराज, नंबल की गलती नहीं महाराज, गलती नहीं.
இளவரசி வா சொன்னாமன் தான் நம்மளுக்கு சொல்ல போட்டான். நம்மளுக்கு நிஜம் சொல்றா மகாராஜ். நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. நம்மளுக்கு போய் சொல்றாங்க மகாராஜ். மகாராஜ் இளவரசிக்கு நம்ம சொன்னா கட்டளை பிரசங்கி துரோகம் செய்யாதே செய்யாதே சொன்னா கேட்கல மகாராஜ். ஆஜ் கேட்கல 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 மகாராஜ். அதே நிக்கிறே சும்மா நிக்கிறே சொல்லு சொல்லு மகாராஜ். தோசிக்கு எல்லாம் தெரியும் தோசிக்கு எல்லாம் தெரியும் மகாராஜ். தோசி தோசி போல 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 எழுந்தேவி. உண்மைதான் மகாராஜா, வேண்டாம் இந்த விளையாட்டுன்னு அப்பவே சொன்ன இளவரசி கேட்கல. போதும் போதும். இந்த போக்கிரி சிறையில் அடைத்து வையுங்கள். துணை போன இவளை சிறையில் அடையுங்கள். வெட்கம் கட்ட உனக்கு ஒரு முக்காடா. குலப்பெருமையை ஒரு க்ஷணத்தில் குலைத்து விட்டாய். நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாயடி. நயவஞ்சகி, துரோகி, கிராதகி. இவளை சுண்ணாம்புக்கார வாயில் வைத்து சுட்டு எறியுங்கள். அதற்கு அவசியமில்லை அப்பா. என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ இறப்பதே மேல். உண்மை. எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும்? தனனை தாமரை என்று நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதின் பிறகு தப்புவதங்கே. அளவற்ற பாசம் வைத்தீர்கள். நானோ உங்களை மோசம்தான் செய்தேன். மனதை அடக்க வகையற்று மதிகட்டி மானம் இழந்தேன். எல்லாருக்கும் கல்லியாய் ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன். தவறினேன். அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன். கபட நாடகம் ஆடுதல், கருணை இல்லாதிருத்தல், கண்மூடித்தனமாக நடத்தல், இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன். இதோ பலனையும் கைமேல் கண்டுவிட்டேன். பிறந்த குடிக்கு கொல்லி வைக்க மாட்டாள் என் பிரேமா என்று சொன்னீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தில் என்றுமே அணையாது பெரும் கொல்லியை வைத்து விட்டுதான் போகிறேன். அப்பா, இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து விடுங்கள் அப்பா. அப்பா, இப்படி அழைக்க எனக்கு உரிமை இல்லை. ஆனாலும் அழைக்கிறேன். ஆண்டவனின் தண்டனையை அனுபவிக்க போகும் இந்த பாவையை மன்னித்து விடுங்களாத்தான். மாதவியை மணந்து